தமிழகத்தில் ஆண்டுக்கு 100 நாள் வேலை திட்டம் முறையாக செயல்படுத்தப்படவில்லை. மத்திய தணிக்கைத்துறை தலைவரின் அறிக்கையில் குற்றச்சாட்டு. சிவகாசி அருகே பட்டாசு ஆலை விபத்தில் 3 பேர் பலி. படுகாயமடைந்த 15க்கும் மேற்பட்டோருக்கு மருத்துவமனையில் சிகிச்சை. மலிவு விலை உணவகங்கள் அனைத்து மாநகராட்சிகளுக்கும் விரிவுபடுத்தப்படும். சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ஜெயலலிதா அறிவிப்பு. சஞ்சய் தத்திற்கு கொலை மிரட்டல் விடுத்து ஆர்த்தார் சாலை சிறைக்கு அடையாளம் தெரியாத நபர்கள் கடிதம். உரிய பாதுகாப்பு அளிக்கப்படும் என அதிகாரிகள் உறுதி. ஊழல் சர்ச்சையில் சிக்காதவர்களுக்கே அமைச்சரவையில் இடமளிக்கப்படும். கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா அறிவிப்பு. இலங்கையில் தொடரும் கனமழைக்கு பலியானோர் எண்ணிக்கை 8ஆக அதிகரிப்பு. 10,000க்கும் மேற்பட்டோர் வீடுகளை இழந்து தவிப்பு.